டிசம்பர் 31, 1998. நைட் ஒரு 8 மணி இருக்கும். ஜோருன்னு மழை பெய்யுது. இப்போ ஒருத்தர் மட்டும் ஹாஸ்பிட்டல் பக்கமா வேகமா ஓடிட்டு இருக்காரு. அவரு வேற யாரும் இல்ல, என்னோட அப்பா தான். ஏன் அப்படி ஓடுறாருன்னா, அவரோட ஒய்ஃபுக்கு அன்னைக்கு தான் டெலிவரி. ஒய்ஃப்னு சொன்ன உடனே யாரும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். என்னோட அம்மாவை தான் அப்படி சுத்தி வளைச்சு சொன்னேன். சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. என்னோட அப்பாட்ட என்னைய கைத்தாங்களா கொடுத்து, உங்களுக்கு சிங்கம் மாதிரி பையன் பிறந்திருக்கான்னு டாக்டர் சொல்றாரு. என்னோட அப்பா ஹாப்பி ஆகி என்னைய தூக்கி ஊருக்கே காட்டுறாரு. பாகுபலிய சிவகாமி காமிச்ச மாதிரி. சின்ன வயசுல என்னைய அறவான் போறவெல்லாம் கொஞ்சிட்டு போவான். கொஞ்ச நாள் கழிச்சு என்னைய ஸ்கூல்லயும் சேர்த்து விட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து மரத்துக்கு போறது, விளையாடுறதுன்னு வாழ்க்கை நல்லாவே போச்சு. திடீர்னு லைஃப ஃபாஸ்ட் ஃபார்வர்டு பண்ண மாதிரி 10th ஸ்டாண்டர்டுக்கு வந்தேன். இப்போ என் அம்மா சொன்னாங்க, டேய் இந்த 10th மட்டும் நல்ல மார்க் வாங்கிடுறா, அப்புறம் லைஃப் ஜாலியா இருக்கும். உருட்டு உருட்டு நீ உருட்டு. இதெல்லாம் கேட்ட நானு ஏமாந்து போய் வெறி கொண்டு படிச்சேன். ஆனா என்ன 10thல டீசென்டான மார்க் தான் வாங்கி வெளியே வந்தேன். அப்புறம் என் அம்மா சொன்னாங்க, 10thல விட்ட மார்க்க 12thல பிடிக்கணும்டான்னு. அதை நம்பி இரவும் பகலும் பார்க்காம படிச்சேன். ஆனா 12thலயும் நான் எதிர்பார்த்த மார்க் வரல. அப்புறம் கவுன்சிலிங் மூலியமா காலேஜ் செலக்ட் பண்ணி ஒரு வழியா காலேஜும் சேர்ந்தேன். சிமெட்ரிக்கல் பியூட்டி ஷாப்பியா இருக்கான்ல. நானா? ஓ, அழகாதான் இருக்கும் போலயே. சிமெட்ரிக்கல் பியூட்டி. காலேஜ்ல ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லாவே பண்ணுவேன். ஆடியன்ஸோட கிளாப்ஸ், சத்தம் ரொம்பவே பிடிச்சது எனக்கு. அதான் எனக்கு ஒண்ணு புரிஞ்சுது, எனக்கு எதுல பேஷன்னு. அதுக்கு அப்புறம் ஒரு யூடியூப் சேனல்ல பார்ட் டைமா ஜாயின் பண்ணேன். சூப்பர். அந்த சேனல்ல பப்ளிக் ரிவ்யூஸும் எடுத்தேன். கடைசியா காலேஜும் முடிஞ்சது. என்னோட பேஷனை ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு என்ன பண்ணலாம்னு யோசிச்சேன். ஏன் ஒருத்தனை கீழே போய் வேலை செய்யணும், நீயா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சா என்னன்னு ஐடியா வந்தது. ஓ ஸ்டார்ட் பண்ணதுதான் இந்த சேனல் முழுக்க முழுக்க சினிமா, அதுக்கு ரிலேட்டடான நியூஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இனிமேல் இந்த சேனலை என்னென்ன வீடியோஸ் வரணும்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.